வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இறுதி ஸ்ட்ரைக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம மன்னி மைந்தர்கள் உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தோட டேரக்டர் யாரை பார்த்தீங்கன்னா சரீஷன். அண்ட் தென் இந்த படத்தில் தான் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறது அதுக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 1 இயர் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த மலேசியன் தமிழ் மூவின்ட்டு. ஸோ அந்த தமிழ் படம் தான் இந்த படங்க. ஸோ ஆஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது 30 அக்டோபர் மலேசியா முழுதுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் நேற்றே பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் தென் அதோட சில வேலைப்படங்கள் வந்து முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம அதை ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னடா இது, நீ வந்து வேலை ஒர்க் பண்ணியிருக்க, ரிவ்யூ வந்து பயாஸாக இருக்குமே, இந்த மீனிங் அந்த தாட் ப்ராசஸ் வந்து நீங்கள் கழட்டி வச்சுருங்க. அப்படி இருக்கவே இருக்காது. மூவி அது எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். ஓகே, விச் மீன்ஸ் லைக் தட்ஸ் மை பேஷன் எல்லாமே. ஓகே, இது இட்ஸ் லைக் ஹாபி மாதிரி தான். ஓகே, ரிவ்யூ பண்ணுறது. ஸோ ரெண்டுமே வந்து நான் ஒன்றா போட்டுக்க மாட்டேன். இது வேறு அது வேறு. ஓகே, ஸோ படம் எப்படி தான் இருந்துச்சு, ஒர்க் ஆனிச்சா இல்லையான்னு எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணலான்னு நான் நினைக்கிறேன்னா, த திங் இஸ், ஒர்க் பண்ண யாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த படத்தோட கதைக்களம் வந்து யாருக்குமே தெரியாது. அதான் ஒரு பெஸ்ட் பார்ட்டு. இந்த கதை எப்படி போகுது, என்ன மாதிரி வரப்போகுது, யாரெல்லாம் உள்ள இருக்கான்னு சொல்லி எதுவுமே தெரியாது. அதான் பெஸ்ட் பார்ட்டு. நீங்கள் நடிச்சவங்க யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லணும். முக்கால்வாசி பேருக்கு தெரியாதுல்ல. ஓகேயா? ஸோ கதைகள் எப்படி இருக்கணுமே தெரியாது வேற. ஸோ எனக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த படத்தை வந்து நாங்கள் இதுதான் முதல்ல ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். லைக் இந்த குட்டி குட்டி கிளிம்ஸ் கூட அப்படி கூட நான் பார்க்கல. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நிறைய சீனு. சில சீனில் வந்து நான் இருந்திருக்கிறனால, ஐ மீன் அங்கே ஒர்க் பண்ணனால ஓகே வி நோ தட். பட் அட் சேம் டைம் அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, வேலையில் இருந்துச்சு. ஸோ படத்தோட கதைகள் நான் சொல்லிடுறேன். கதை வந்து என்னதுன்னா, ஒரு பெக்கர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்பால்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ என்ன போகுதுன்னா, ஒரு இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, விச் மீன்ஸ் இங்கே வந்து வில்லனுங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபுட்பால் டீமில் வந்து நல்ல ஃபுட்பால் டீமு கோச். ஓகே, அண்ட் தென் இந்த கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கும். இங்கே வந்து இந்த பெக்கர்ஸ்க்கு இவங்க சம்மந்தம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும், இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபுட்பால் டீமில் இருக்கிற கோச் இருக்கார்ல, அவங்களுக்கும் இந்த பெக்கர்ஸ் டீமுக்கும் வந்து ஒரு லிங்க் வரும். அண்ட் தென் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஸோ இந்த பெக்கர்ஸ்லாம் வந்து தப்பிச்சிட்டாங்களா இல்லையா, அண்ட் தென் இந்த ஃபுட்பாலில் வந்து ஜெயிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இதான் இந்த படத்தோட கதை. ஓகேயா? நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் மெத்தஃபோரிக்கலாகவும் கொஞ்சம் வந்து மறைச்சு சொல்லியிருக்கேன். நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. இந்த படத்தோட மெயின் கோல் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் தென் லைக் ஸ்போர்ட்ஸ் பற்றி அவங்க இருக்குதான். அண்ட் தென் பொருள், பெண், இந்த விஷயம் வந்து எப்படி ஒருத்தரை மாற்றுதுன்னு பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கி தான் இந்த படம் வந்திருக்கு. அண்ட் தென் கதை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் ஐ லவ் த விஷுவல் வாஸ் ஸோ குட். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் நான் வந்து அந்த பிடிஎஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். பிடிஎஸ்லேயே வந்து எந்த ஒரு கலர் குறைச்சி எதுவுமே பண்ணாமல் செட்டுலேயே வந்து நாங்கள் அந்த செட்டோ லைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் ரா ஃபுட்டேஜே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ லைக் விச் இஸ் ஐ திங்க் நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க, நான் தரமாகவே கொடுத்துருக்காங்க. விஷுவல் வந்து எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பக்கா. அண்ட் தென் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஐயோட விஷயம் இன்னமும் உள்ளே வச்சிருக்கிறாங்க. அது என்ன சொன்னது, ஏஐ வந்து இந்த குட் வேல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கதையை சொல்கிறதுக்கு. ஸோ ஏஐ இப்போ நம்ம மலேசியா படங்கள்லையுமே வந்து அது அதிகபட்சமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இன் அ குட் வே. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து அழகான கதையை வந்து சொல்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கதை சொல்லப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். பட் அதை பற்றி நான் பின்னாடி வரேன். ஓகே, நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆக்டிங் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அதாவது ஈச் கேரக்டரோட ஆக்டிங் சொல்கிறேன். இந்த பெக்கர்ஸ் அந்த கூட்டமாக இருக்கட்டும், வில்லன் கூட்டமாக இருக்கட்டும், கேங்ஸ்டர் கூட்டமாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வாஸ் ஸோ குட். சில கேரக்டரோட பேர்கள் வந்து உங்களோட மைண்டில் வந்து பதிஞ்சிடும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டராக வந்து அவங்க வந்து லிட்டரலி வந்து எப்படி சொல்கிறது, லைக் தி லீவ் வித் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தத்துவமாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவே இருக்கும், நம்பகத்தன்மையாக இருக்கும். அதுதான் பெரிய விஷயமே. அதில் வந்து 7 ஒருத்தர் வருவார், அவரோட பெர்ஃபார்மன்ஸாக பீக்கில் இருக்கும். அண்ட் தென் பெக்கர்ஸ் நடிச்சவங்க, அந்த பெக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டும் நடிச்சிருக்காரு, என் கூட எப்பவும் ரிவ்யூ பண்ணுவார்ல அவரும் நடிச்சிருக்காரு, கெடி. ஸோ அவர் சேனல்லாம் கீழே இங்கே தானே தட்டி பாருங்கள், அவனும் ரோல் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க எல்லா ரோலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து எப்படின்னா அந்த ரியல் பிச்சைக்காரமாக வாழ்ந்துறாங்கன்னு சொல்லணும்.
பிகாஸ் நான் ரியல் ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். அண்ட் தென் லைக் ஸ்பாட்ல பார்க்கும் போதே வந்து எனக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு ரியலிசம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதை நான் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது டேம் அப்படி இருக்கு, லைக் கண் கலங்க வைக்குதுன்னு சொல்லணும். அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீலிங் இருக்குங்க. ஒரு மாதிரி ஏதோ ஒன்று உள்ள பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா ஒர்க் ஆனிச்சு. அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்ல இருந்துச்சு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த ரா அண்ட் ட்ரெஸ்லாம் பிடிக்கும், ரோவா இருக்கணும், ரக்கட்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்குங்க. அது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் இது எல்லாமேங்க. கதை சொல்லப்பட்டு வந்தமோ நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தென் கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், நம்ம ரோஷன் நடிக்கிறாரு, அவர் என்ட்ரியில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஸோ குட். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபேமிலின்னு சொல்கிற விட ஒரு 14 வயசுக்கு மேலே எல்லாருமே இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹோப் யூ கைஸ் லைக் இட்லா. ஓகே. அண்ட் தென் இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்குன்னு சில பல மைனஸ் இருக்குது. அதை நான் ஒன்று சொல்கிறேன். என்னதுன்னா, மைனஸ் என்ன நான் பார்க்குறேன்னா, இந்த படம் இல்லை, இந்த படத்தோட இந்த படத்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்களே அவங்க சைட், அதுதான் நான் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது என்ன ஆகுதுன்னா, நிறைய இடத்துல வந்து ஸ்க்ரீன் வந்து மச்சான் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டு வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆயிரும். ஓகேயா? ஸோ அது நம்மளுக்கு கிளியராகவே புரியுது இதெல்லாம் சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, நான் இந்தியாவிலேருந்து வர திரைப்படங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்ஸ்லாம் வந்து இல்லை. ஓகேயா? ஈவன் தோ 16+ 18+ கொடுத்தாலும் இந்த மாதிரி கட்ஸ்லாம் இல்லை. பட் ஏன் நம்ம உருவாக்குற படங்களுக்கு வந்து இவ்வளோ கட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. ஈவன் தோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கூடிய கொடுத்தாங்க கூட, 16 18 கொடுத்தா கூட ஏன் இவ்வளோ கட்ஸ் வருது எனக்கு தெரியல. ஸோ இது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்குமோன்னு தோணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிரியேட்டரோட என்ன சொல்றது, ஒரு அவர் நினைச்ச விஷுவல் டெலிவரி பண்ண முடியாம தடங்கள் ஆகுது. அது வந்து இந்த படம் மட்டும் இல்லை, முக்காசி படங்களுக்கு அதுதான். அது இது கொஞ்சம் நீங்க மாத்திரம் நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. பிகாஸ் லைக் ஐம் சீம்ஸ் நாட் ஃபேர் ஐ திங்க். ஏன்னா அதுக்கு தான் வந்து சர்டிஃபிகேட் நம்ம பிரிச்சிருக்கோம். 16 வயசு 12 வயசு சொல்லி பிரிச்சிருக்கோம். அந்த ஏஜ் கேட்டகரியை பார்க்குற படமா இருந்தா அண்ட் எதுக்கு அவளை சென்சார் பண்ணணும்? விச் மீன்ஸ் சென்சார் பண்றதே வந்து இந்த ஏஜ் கேட்டகரி பார்க்க தானே வச்சிருக்கோம். அப்ப அந்த ஏஜ் கேட்டகரி இருக்கிறவங்களும் அதை பார்க்க கூடாதுன்னா அப்ப எதுக்கு சென்சார் பண்றோம்? டசன்ட் மேக் சென்ஸ் ரைட்? அது சென்சார் நீங்க பண்ணாமலே இருக்கலாமே. அது நம்ம ஏஜ் கேட்டகரி அப்படி ஒரு விஷயத்தை பிரிக்காமலே இருக்கலாமே. அது ஒரு வகையான ஒரு கடுப்பு தான் அதிகமா வந்துச்சு. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி எப்படின்னா சக்கு அந்த மாதிரி கட்டாம போத வந்து அந்த ஒரு புரிதல் வந்து வரமாட்டேங்குது. எப்படின்னா சீன் என்னவா இருக்கும், என்ன காட்டியிருப்பாங்க, அந்த ஒரு ஆர்வம் அதிகமாக போதுற. ஆனால் கதையில வந்து அடிக்கடி வந்து ஃபோக்கஸ் விட்டுட்டு போயிடுது. அது ஒன்று இருக்குங்க. ஸோ அது வந்து எனக்கு கிளியராகவே வந்து இவங்க சைட்ல நம்ம மிஸ்டேக் சொல்ல முடியாது. பட் இது வந்து இது ரீகன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை நான் மிஸ்டேக்ஸ் சொல்லலை, ஐ ஐ ஐ ரிக்வெஸ்டிங் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேராக நடந்துக்கலாமே. இந்தியாவிலேருந்து ஒரு படம் வரும்போது இந்த மாதிரி கட்டு இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் வருதுன்னா ஏன் நம்ம ஒரு படம் நம்ம பண்ணும் போது இவ்வளோ பிரச்சனை வரணும்? ஒரே லைக் அந்த ஃப்ளேவர் தானே கொடுக்குறோம், அதே ஒரு ஜான்ரா தானே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறோம். ஏன் இவ்வளோ பிரச்சனை வரணும்? அதுதான் எனக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. இதை கொஞ்சம் ரீகான்சிடர் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா கட்டு இல்லாமல் இந்த படம் பார்க்கலாம், ஆனால் ஏன் இவ்வளோ கட்டு கொடுக்கணும் தான் என்னோட கேள்வியே. ஸோ இது கொஞ்சம் ரீகான்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, கதையோட அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டார்டிங்கில் செம்மையாக இருந்துச்சு. லைக் ஒரு மாதிரி பீக்கில் அழகாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு இதை நம்ம இன்டர்வியூ சொல்ல முடியாது, ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கதை வந்து வேற கதை களத்துக்கு அது போகும். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, கதை இன்னும் வெவ்வரமாக வந்து சொல்லலையோ அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி அந்த கட்னால கூட இருக்கலாம், அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அது விரைவாக சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இதை தாண்டி வேற எந்த ஒரு என்ன சொல்றது மைனஸ் எனக்கு தெரியலங்க. ஐ ட்ரூலி நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன். அண்ட் தென் பர்சனலி போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து நம்மளோட படத்தை பார்த்தாச்சரா அப்படி ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. அது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் இது 100% ஒரு பயாசன் ரிவ்யூ வந்து கிடையாது. ஓகேயா? நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ ஐ டோன்ட் மைண்ட், பட் ஜென்யூனாக ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் காய்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த படம் வந்து மலேசியா படம் உங்களுக்கு பிடிக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் ரா ரெஸ்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க, அண்ட் தென் ஒரு எஜுகேஷன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் ஸ்பாட்ஸ் இருக்கணும், கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கணும், அப்புறம் விஷுவல் பார்க்க அழகாக இருக்கணும், பிஜிஎம் ஸ்கோர் வேறு மாதிரி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்தமாதிரி படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் உடனே இறுதி செய்ய போய் பாருங்கள். நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாங்க, பிரச்சனை கிடையாது. சொன்ன ஒரு விஷயத்த வந்து அழகாகவே சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கும் ஷேர் பண்ணலாம், கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம், ஸ்டோரியில் ஷேர் பண்ணலாம், என்னை மென்ஷனும் பண்ணலாம். நம்ம சாரி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேரட்டும். நம்மளோட மண்ணின் மைந்தர்களோட படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாள் மட்டும்தாங்க. இந்த 3 நாளுக்குள்ளே இந்த படத்தை வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுத்து ஓட வச்சாதான் 4வது நாள் தொடர்ந்து மற்ற நாட்கள் ஓடும். இல்லைனா 3 நாளுக்குள்ளேயே வந்து நம்ம படத்தை வந்து எடுத்துருவானுங்க. ஸோ இது வந்து சொல்லு மறைக்கப்பட்ட ஒரு சாபமும் இன்னும் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இது நம்மளோட படங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். போய் பாருங்கள். அண்ட் தென் கடைசியாக சொல்லணும்னு சொன்னால பின்தாங்க அண்ணன் மனசனோட ஃபர்ஸ்ட் டெபியூட் தேட்டர் ஃபிலிம் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா C4 நல்லா பண்ணியிருக்காரு தான். பட் நான் சொல்கிறது இதில் லீடாக இவர் தான் மெயின் ஹீரோ அப்படி சொல்கிறேன்ல, அப்படி பண்ணியிருக்கிறாரு. பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருந்துச்சியா, வேறு லெவலில் இருந்துச்சு. என்ஜாய் அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் தென் அவங்களுக்கு அக்காவாத்தம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம மிருக சிறந்த பார்த்துருப்போம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சாவடி தொக்கு சத்தியான மாம்சோட ஆக்டிங்கும் வேற லெவலில் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. அந்த நாம் கட்ரிஸியோட ஃபுட்டேஜ்லாம் வரும். அதெல்லாம் ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு ஃபயர் ஆயிடுச்சுங்க. தேட்டரு கத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இதே நம்ம சாரி சொன்னோன்னே எண்டிங்கில் வருவார் மனசனோட அந்த ஃபைட் சீனு அவ்வளோ ராஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படி ஒரு பிளட்டியாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து ஹைலைட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த இறுதி செகண்ட் நான் சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் மெயின் இந்த விஷுவல், அதில் நீங்கள் அதுக்கு கொடுத்த காசுக்கு அன்ட்டு கொடுத்து அப்படிங்க தாராளமாக நான் சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். படம் வந்துங்க எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு குழம்பெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு என்கிரேடி மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேயா, டைரக்டர் பேர் தான் வந்துச்சு, இன்ச்சு போயிடக்கூடாது. ஓகே, படம் வந்து இன்னும் இருக்குது. அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடும். அந்த 10 நிமிஷம் தான் வந்து ஒரு பேங்கர் இருக்குது. அது ஒரு என்கிரேடிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேயா, அந்த என்கிரேடிட் தான். அந்த என்கிரேட் வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த கதையை வந்து அடுத்து எதை நோக்கி போயிட்டுருக்கு, எந்தளவுக்கு அட்வான்ஸாக போகுது, எந்தளவுக்கு வந்து மச்சான் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகுதுன்ட்டு உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். நான் சொல்ல வருது, நீங்கள் இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஸோ இறுதி ஸ்ட்ரைக், இது உங்கள் ஸ்ட்ரைக். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் என்னோடய ஃபாலோவர்ஸ், என்னோட நண்பீஸ் எல்லாருமே இத்தனை நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய படங்களும் நானும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வச்சுக்கோங்களேன். ஓகேயா, ஸோ இதில் வந்து மேக்ஸிமமாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. யாராவது இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா டூ டேக் மீ, மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுவோம். நல்ல திரைப்படங்களை வாழ வைப்போம். அது எந்த மொழியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல திரைப்படங்களை, நல்ல கதைக்களம் கொண்ட படங்களை வந்து வாழ வைப்போம். அண்ட் விட்டுறாதீங்க, ஒரு 3 நாள் தான் இருக்குது. இன்னும் கட்ட சொல்லி 2 நாள் தான் இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இந்த புதிய பார்க்கலாம்.